நம்ம டாக்டர்னால் வெள்ளைக்கோட்டு போடுறோம். இந்த வெள்ளைக்கோட்டு போடுறதுங்கிறது வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு விஷயமாக நம்ம எல்லாரும் நினைப்போம். ஏன்னா வெள்ளை ஆடை போடும்போது அதில் ஏற்படக்கூடிய சிறு அழுக்குகளும் தெரிஞ்சிடும், சுத்தமாக இருக்கணும் என்பதற்காக அந்த வேதியியல் இதில் வேலை செய்கிறவங்க, மருத்துவத்தில் வேலை செய்கிறவங்க வெள்ளைக்கோட்டு போடணும். அப்படி தான் நம்ம ரொம்ப காலமாக இன்றைக்கு வரைக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் ஆசீவகத்தினுடைய பாடலாக சித்த மருத்துவத்தில் முதல்ல நாங்கள் படிப்போம் தோற்றக்கரம் ஆராய்ச்சியில், ஒரு மருத்துவனினுடைய ஆடை வெள்ளையாக இருக்கணும், ஓங்கி வெள்ளை துகில் எடுத்து என்று அந்த பாடல் ஆரம்பிக்கும். ஓங்கி வெள்ளை துகில் எடுத்து, வெள்ளை துகில் அன்றைக்கு போடுவதற்கான காரணம் இன்ஃபெக்ஷன் கேரி பண்ணுறாங்களா, இல்லை அதில் ஏதாவது வேறு ஏதாவது அசுத்தமான பொருள் படுவதை அடையாளம் காட்டுவதற்காக இருக்குமா என்று யோசித்து பார்த்தால் அது இல்லை. அங்கே வெள்ளை துகில் போடுவது என்பது அன்றைக்கு ஆசீவகத்தினுடைய கழிவெண் பிறப்புமாங்க. 7 பிறப்புகள், அதில் கடைநிலை 7வது நிலை, கழிவெண் பிறப்பின் 7வது நிலையாக ஒரு வெள்ளை ஆடை தரித்தல் என்பது ஆசீவகத்திலும் சமணத்திலும் இருப்பதாக படித்திருக்கிற அந்த நிலையில் இருப்பவர்கள் சொல்கிறதுனால தான் அந்த ஓங்கி வெள்ளை தொழில் அவர்கள்தான் வைத்தியம் பண்ணுவதற்கான தகுதி உடையவர்கள் என்று அந்த பாடலில் வருகிறது. அப்படி பல விஷயங்கள் அன்றைக்கு ஆசீவகத்தினுடைய கருத்து இருக்குது. சாங்கியத்தினுடைய பல கருத்துக்கள், சாங்கிய தத்துவமாக அறியப்படக்கூடிய பல கருத்துக்கள் இந்த சித்த மருத்துவத்துக்குள் பல செய்திகளுக்குள் புகுந்திருக்கிறது.